எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இட்லி வச்சுட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அது பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்ச் பாக்ஸ்க்கோ எதுக்குனாலும் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். இட்லியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்பார் இட்லி, பொடி இட்லி, இட்லி ஃப்ரை அப்படின்னு சொல்லிலாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப எண்ணெயெல்லாம் அதிகம் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரோட இந்த மினி இட்லியை சில்லி மல்லி இட்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ரெசிபி கிடைச்ச மாதிரி நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இதை செஞ்சு கொடுத்தா இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சில்லி மல்லி இட்லி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா ஒரு 25 இட்லியாவது நம்ம மினி இட்லி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. மீதி பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கேப்சிகம் இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து சில்லி மல்லி அப்படின்னாலே பச்சை மிளகா கண்டிப்பாக வேணும். ஒரு 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இஞ்சி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பொடியாக கூட நறுக்கிக்கலாம், துருவிக்கலாம். நிறைய மல்லித்தழை இதை வச்சுட்டு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக அந்த சில்லி மல்லி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக. தாளிதம்னு பெருசாக வேணாம், வாசனைக்காக ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டா போதும். இப்போ வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா காய்கறியையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முதல்ல சேர்த்தாச்சு. அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா ஒரு நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும். பச்சை மிளகாய் நல்லா வறுத்தா தான் காரமே இருக்காது. பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் குடமிளகா பொடியாக நறுக்கினது பெருசாக இருந்தால் ஒரு 1/4 பகுதி இருந்தால் கூட போருங்க. இதில் நீங்கள் தாராளமாக பட்டாணி, பச்சை பட்டாணி சீசன் இருக்கிறப்ப பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் வேணுன்னா ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லியில் நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு போட்டுட்டோம். இந்த காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இது கூட இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இது 2த்தையும் சேர்த்துட்டா அந்த இட்லியோட சேர்க்குறப்ப நல்ல கொஞ்சமாக ஒரு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ட்ரை ஆக விடாமல் கொஞ்சம் தக்காளியில் அந்த ஈரப்பதம் இருக்கிறப்பயே நம்ம இந்த மாதிரி வேக வச்ச இட்லியை சேர்த்து விடலாங்க. நல்லா வதக்கி எடுக்கணும். பொதுவாக எப்போதுமே இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி இட்லி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிரேவி கம்மியாகவும் இட்லி ஜாஸ்தியாகவும் இருந்தால் அந்த உப்பு காரம் டேஸ்ட்டு போகாமல் போயிடும். இப்போ நான் எடுத்து வச்ச இட்லிலேயே ஒரு 15 இட்லி தான் சேர்த்துருக்கேன். அந்த காய்கறி டொமேட்டோ சாஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இட்லி சேர்க்கணுங்க. இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா மேலெல்லாம் அந்த மசாலாலாம் இரண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா இட்லியோட அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனப்புறம் நிறைய கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. சுட சுட சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் மத்தியானத்துக்கு கொடுத்தாலும் சரிங்க, ஒரு இட்லி கூட பாக்கி இல்லாமல் வச்சு சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களோ யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இட்லி வேண்டாம் தோசையே வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் தோசையே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவசியம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே மினி இட்லி செஞ்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த மாதிரி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.